மண்டே மார்னிங் மோஸ்ட் ஆஃப் த உமனுக்கு இந்த எதனால் நம்ம ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கமோ இல்லையோ காலையில் எழுந்து அந்த கிச்சனை பார்க்கும் போது சிங்கில் ஏதோ பாத்திரம் இல்லாமல் கிச்சன் நல்லா நீட்டாக இருந்தால் மட்டுமே கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் ஆகும், ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரியும் தோணும். இன்கேஸ் அந்த கிச்சனில் நைட்டு தூங்க போகும்போது நான் க்ளீன் பண்ணல இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன்னா அந்த காலையில் எழுந்து போகிறோம்ல அப்போ வந்து அந்த கிச்சனை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக ஃபீல் ஆகும். என்னடா இது வாழ்க்கை, நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி தோணும். என்ன மாதிரி உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரிலாம் தாட்ஸ் இருக்குமோ அப்படின்ட்டு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் தன்மைக்கு இன்றைக்கி ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் இந்த வீட்டில் உளுந்து பவுடர் இருந்துச்சு, அதை வச்சு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உளுந்து பவுடரை 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டு, இது வந்து 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும். அப்புறம் ஒரு குட்டி தாளிப்பு பேனில் கொஞ்சமாக நெய் உருக்கிட்டு அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸு, கிரேப்ஸு அந்த மாதிரி எது வேணால் சேர்த்துக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை 1/2 3/4 கப் வரைக்குமே நம்ம 1 கப் மாவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நெய், அந்த நட்ஸ் எல்லாம் ரோஸ்ட் பண்ணி அதை வந்து சூடாக இருக்கும் போது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்பூன் இல்லாட்டி விஸ்க்கு வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கை பொறுக்கிற சூடு வந்ததுமே லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இதில் நம்ம நெய் சேர்க்கறதுனால நல்ல ஒரு வாசனையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்ல ஒரு ரிச்சான ஃபீல் கொடுக்கும். நெய் மட்டுமே சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு வேணால் நீங்கள் பட்டர் அந்த மாதிரி கூட மாற்றி சேர்த்துக்கலாம். அதையுமே மெல்ட் பண்ணி தான் சேர்க்கணும். கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே குட்டி குட்டி லட்ஸாக உங்களுக்கு வேணுன்ற சைஸில் நீங்கள் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே 1 வீக் வரைக்குமே இது வெளியே வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடியே காலி பண்ணிட்டா ரொம்ப நல்லது. இந்த லட்டு என்னோட பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிஜமாவே எனக்கு கேட்டு திருப்பி சாப்பிட்டுட்டே இருந்தா.